உள்ளமே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. வயிற்றில் என்னை அழைத்தாய், தரணியின் தனி பெரும் பணிக்காய், தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அன்பனப்பூவாய், வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா, வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே, ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே, நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே, நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே, மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர, தந்தேன் தந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா, வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே, எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே, இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே, இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே,
பாரினில் சான்று பகர வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, தந்தேன் தந்தேன் தலைவா. தாய் வயிற்றில் என்னை அழைத்தார், தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய், இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 22 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்துக்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வரவிரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொளுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்கள் அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாக உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தகுதியில்லாத நமக்கு தகுதியை தந்து தகுதி உள்ளவர்களாக ஆக்குகின்றவர்தான் நம்முடைய கடவுள் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் அழைக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவனா என்ற கேள்வி என்று கேட்டா என்னால சொல்ல முடியும். சின்ன வயசுல அப்படி என்ன தகுதி எனக்கு வந்துச்சு, அப்படி என்ன திறமை எனக்கு வந்துச்சு, என்ன தகுதியை கடவுள் பார்த்தாரு, அல்ல ஆயர் பார்த்தார், அல்ல பரிசுத்தாவி பார்த்தார். கடவுள் உன்னால ஏதாவது நடக்க வேண்டி இருக்கிறது என்ற ஒரு தகுதியை பார்த்தார். தகுதியுள்ளவனாக என்னை மாற்றினார். தகுதியுள்ளவனாக தொடர்ந்து நடப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்று வரை. குறைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம் எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. ஆனால் கடவுளிடமிருந்து நமது குறைகளை மறைத்து விடலாம், கடவுளிடமிருந்து தப்பித்து விடலாம் என்றால் அது இயலாத, நடக்காத காரியம் என்பதற்கு இந்த வாசகம் சிறந்த சாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வியலோடு ஒப்புமை செய்து பார்க்கக்கூடிய பகுதியாக இன்றைய பகுதி அமைகிறது. திருமண விருந்திற்கு பல மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கின்றவர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்திருக்கும். ஏனென்றால் பாலஸ்தீன பகுதியிலே திருமண விழா என்பது குடும்ப விழா போன்றது அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாய விழா. இன்னைக்கெல்லாம் குறுப்பட்டங்கள், கன்னியர் பட்டங்கள் எல்லாமே அன்னைக்கெல்லாம் ஒரு சமூக விழாவாகத்தான் இருந்தது. இன்னைக்கு அது ஒரு சாதிய விழாவாக, ஒரு குடும்ப விழாவாக மாறிவிட்டது. கொஞ்சம் கேவலமாகத்தான் இருக்கிறது. அன்றைக்கு அது ஒட்டுமொத்த சமுதாய விழா, அது தனிநபர் விழா அல்ல, அனைவரின் விழா. மணமக்களின் மகிழ்ச்சியில் ஒட்டுமொத்த ஊரினரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படிப்பட்ட விழாவில் ஒட்டுமொத்த விருந்தினர்களும் பங்கேற்கிற போது ஒரு மனிதர் மட்டும் தனியே பிரிக்கப்படுகிறார். பாருங்கள், அவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு நடுவில் அவர் மட்டும் தனியே தென்படுகிறார், வெளியே அனுப்பப்படுகிறார். குறைகளை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது.
குறைகளோடு கடவுளின் அருளை நாம் பெற்றுவிடவும் முடியாது. நமது நிலையை நாம் உணர வேண்டும். நமது தகுதியின்மையை உணர்ந்து கடவுளத்திலே மன்றாடுகிற போது கடவுளே நமக்கு நிச்சயம் நம்மை தகுதியை தருவார். அந்த மனிதன் திருமண விருந்திற்கான ஆடையை நிச்சயம் வெளியே பெற்றிருக்கலாம். அதனையும் அவன் புறக்கணித்தான். இறுதியில் அவனும் புறக்கணிக்கப்படுகிறான். அவனிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நமது வாழ்வையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளிலே திருச்சபையானது 10ஆம் பயஸ் என்ற புனிதரை நமக்கு நினைவுபடுத்துகிறது. திருச்சபையிலே பல சீர்திருத்தங்களுக்கும் இறையருடைய வளர்ச்சிகளுக்கும் காரணமாக இருந்தவர். கிறிஸ்தியல் மற்றும் மரியாளியலிலே மிக உம்மரமான முன்னேற்றங்களை கொண்டு வந்தவர். திருச்சபை சட்டங்களிலே சீர்திருத்தங்களையும் திருச்சபை சட்டத்திலே சீர்திருத்தமும் கொண்டு வந்தவர். 10ஆம் பயஸ் தன்னுடைய வாழ்நாளிலே பல புதுமைகளையும் செய்துள்ளார். முடக்குவாதமுற்ற குழந்தை இவர் தூக்கியதால் நலம் பெற்றது என்பார்கள். மூளை காய்ச்சலுடைய 2 வயது குழந்தையின் பெற்றோர் இவரை ஜெபிக்கும்படி கடிதம் எழுதினார். 2 நாட்களிலே குழந்தை குணமானது என்பார்கள். காசு நோயிற்றிருந்த எர்னஸ்டோ ருபின் இவரை கண்டபோது ருபின் குணமடைந்து விட போவதாகவும் அதனால் குருத்துவ கல்வியை தொடர மீண்டும் ஒரு குறுமடத்திற்கு செல்ல அறிவுறுத்ததாகவும் கூறியுள்ளார்கள். இப்படிப்பட்ட பல செயல்களோடு 10ஆம் பயஸ் 10 பேருக்கு முத்தி பேறு பட்டமும் 4 பேருக்கு புனிதர் பட்டமும் அளித்துள்ளார். 10ஆம் பயஸ் 16 திருத்தூது மடல்களை வரைந்துள்ளார். அவற்றுள்தான் வெகமெந்தோர் நோஸ் என்னும் மடல் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1906ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டதிலே 1905ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் அரசு சமயம் பிரிவினை சட்டத்தை கண்டித்தார். புகைப்பழக்கம் உள்ள மனிதர் தான் 10ஆம் பயஸ். எனவே மாரடைப்பால் உடல் நலம் குன்றினார். 1914 விண்ணேற்பனை திருவிழாவன்று இவர் திரும்பவும் நோய்வாய்ப்பட்டார். 1ஆம் உலகப் போர் துவங்கியதால் மனம் பாதிக்கப்பட்ட அவர் 20 ஆகஸ்ட் 1914 அன்று இயற்கை எய்தினார். பின்பு அவர் புனித பேதுரு பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டார். அன்புக்குரியவர்களே, புனித 10ஆம் வயசு போல எங்கெங்கே நாம் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முன்வர வேண்டும், துணிச்சல வேண்டும், தியாகம் வேண்டும். அதைத்தான் இங்கே விருந்திலே கலந்து கொள்ளக்கூடிய தகுதியின் தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் உருமாறிட தேவையான அருளை கடவுள் தருவாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் கொடைகளை நன்றியோடு ஏற்றிட எங்கள் யாவருக்கும் அருள் தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
தூதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால். வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.